பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் இரவு எல்லாரும் ஜெபித்திருப்பீர்கள், அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள். புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று பற்பல பாஷைகளும் நவமான பாஷைகளாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்லும் போது பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனை அனுப்புவதாக வாக்குத்தத்தம் செய்துவிட்டு சென்றார். அப்படி அவர் வாக்குத்தத்தம் செய்தபடியே பெந்தைக்கோஸ்து நாளன்று ஆவியானவர் திருச்சபையின் மேல் வல்லமையா இறங்கினார். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை 2024 ஆண்டு கடந்து விட்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் ஜீவனுள்ளவராய் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆவியின் வரங்களையும் அருளிக்கொண்டு நம்மளோடு கூட இருந்து அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதுதான் பவுலும் சொல்லுகிறார். அன்றியும் பிரியமானவர்களே, அதாவது கொரிந்தியர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்கிறது எனக்கு மனதில்லை என்று 1 கொரிந்தியர் 12:1 சொல்லுகிறார். அதே போல 1 கொரிந்தியர் 12:11 சொல்லுகிறது. பாருங்கள், இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் 3 மிகப்பெரிய கிருபையின் வரங்களை நம்மளுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வரங்கள் வல்லமைகள் மிக மிக முக்கியமானது நாம் பார்த்தோம் என்றால் ஞானத்தின் வரம். அநேகருக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு அநேக காரியங்களை ஞானத்தோடு செய்கிறார்கள். நீதிமொழிகள் 1:7 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகர்களையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நமக்கு ஞானம் இருக்கும் என்றால் நம்மை நோக்கி வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அந்த பரலோகத்தின் ஞானம் பரிசுத்த ஆவி நம்மளுக்குள் இருக்கிற ஞானத்தின் ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து அந்த காரியங்களை நமக்கு எளிதாக முடித்து கொடுத்து விடுவார். உங்களது வேலை கடினமா இருக்காது. ஆனால் உண்மையில் அநேகர் உலக படிப்பை படித்திருப்பார்கள், அநேக பட்டங்கள் வாங்கியிருப்பார்கள். ஆனால் அந்த ஞானத்துல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்றால் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் தீர்த்து வைக்க அவரால் முடியும். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளும் இருக்கிறார். அந்த ஞானத்தின் ஆவியானவருக்காக தான் நீங்கள் இந்த நாட்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், பரிசேயர் பல சோதனைகளை அவருக்கு கொண்டு வருகிறார்கள். ஒரு பெரிய கேள்வி அவருக்கு முன்பாக வைக்கிறார்கள். ரோமருக்கு வரி செலுத்துவது சரியானதா அல்லது தவறா என்று சொல்லி அந்த இடத்தில் கேட்கும்போது உடனே பதிலளிப்பதற்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு சற்றும் கடினமான ஒரு காரியமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அது அப்படி அவர் யோசிக்கவில்லை. ரோமர்களுக்கு வரி கொடுக்க கூடாது என்று அவர் சொல்வார் என்றால் உடனே அவரை ரோமர் அரசாங்கம் கைது செய்யும். அந்த நேரத்தில் ரோமருக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது யூதருடைய பழக்க வழக்கங்களுக்கும் மக்களுக்கும் எதிரானதாகும். ஆனால் யூதர்கள் அவரை பகைக்க ஆரம்பிப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். இந்த கேள்வியின் மூலமாக அவர்கள் இயேசுவை மடக்கிவிட்டதாக எண்ணுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 10:31 பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடியினால் ஆவியின் அந்த பரிசுத்த ஆவியானவரின் கிருபையின் மூலமாக தேவ ஞானம் இயேசுவுக்குள் கிரியை செய்தபடினால் அவர் ஒரு அருமையான பதிலை அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், என்னிடத்தில் ஒரு நாணயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் கொண்டு வந்த போது அதில் உள்ள அந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று இயேசு கேட்கிறார் அந்த இடத்துல. அதற்கு அவர்கள் இது ராயனுடையது என்றார்கள். உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொல்றார். பாருங்கள், அவர்களுக்கு மறுமொழியாக ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் என்று பதில் கொடுத்தார். அந்த பதிலுக்கு அவர்களால் எந்த எதிர்ப்பான வார்த்தைகளும் தெரிவிக்க முடியாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, வாய் அடைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் திரும்பி ஒன்றுமே சொல்லவில்லை. அதே போல்தான் நாம் அனுதினமும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நடப்போம் என்றால் நிச்சயமாக ஞானத்தின் ஆவியினால் உங்களை நிரப்புகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஞானத்தை உணர்த்தும் வசனமாகிய ஆவியின் வரம் என்று சொல்லப்படுகிறார். அந்த ஆவியின் வரமாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இரவிலிருந்து நாளை தினத்திலிருந்து பாருங்கள், நிச்சயமாக நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க பேசுகிற வார்த்தைகளும் நிச்சயமாக பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பவுல் தெளிவா சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருப்பது எனக்கு மனதில்லை என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த 8வது வசனம் மறுபடியும் நேற்றைய தினத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்.
உங்களுக்கு மறுபடியும் நான் அதை வாசிக்கிறேன். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்து வசனமும். இன்றைக்கு இந்த அப்போஸ்தலருடைய 1 அதிகாரம் 2 அதிகாரம் எல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து அந்த வரங்களை வல்லமைகளை அவர் செயல்படுத்துவார். பிரியமானவர்களே, வரங்களும் வல்லமைகளும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்திற்குள் வந்திருக்கிறோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உலகமெல்லாம் சென்று அவருடைய வசனத்தை போதிக்கவும் அந்த வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தவும் குணப்படுத்தவும் பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள அவர் செயல்படுவார். அதற்கு தான் இந்த பரிசுத்தாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தாவின் உங்களுக்குள் இருப்பது உங்களையும் சரியான வழியில் அவர் வழி நடத்துவார். தவறான பாதையில் நீங்கள் போக மாட்டீங்க. ஏனென்றால் 14 வசனம், சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயவங்களை உடையதா இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய சரீரத்துல அநேக அவயவங்கள் இருக்கிறது. அந்த அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைத்தீர்கள் என்றால், கிறிஸ்து நமக்காக அவருடைய அவயவங்களை சிறியில் அறையை ஒப்பு கொடுத்து அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த பரிசுத்தாவின் அவருக்குள் இருந்தபடியினால் அவருடைய ரத்தம் அவருடைய விழாமலிருந்து ஒழுங்கிய தண்ணீர் அது பரிசுத்தாவியின் வல்லமைக்கு அடையாளமாய் காட்டப்படுகிறது. அவருக்குள்ள இருந்த பரிசுத்தாவியினவரை கடைசி வரையில் விழாவில் குத்தின பொழுதும் அந்த தண்ணீரும் ரத்தமும் நமக்காக சிந்தப்பட்டது. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலும் வாசித்தீர்கள் என்றால், ஜலத்தின் மீது அசைவாடினார் ஆவியானவர் என்று நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிப்போம் என்றால், பரிசுத்த ஆவியர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உலகத்தின் எல்லா இடத்திலும் நீங்கள் சென்று அவருக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நடத்துவீர்கள். ஆவியானவர் உங்களிலிருந்து சகல சத்தியத்தின் பாதையை உங்களை வழி நடத்துவார். பரிசுத்தாவினை காத்தின்று பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து எப்படி இவ்வளவு ஞானமாக மற்றவர்கள் அந்த இடத்தில் பேசினாரோ, அதே போல நீங்களும் உலகத்தில் வாழும் பொழுது பரலோகத்தின் ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியன் உங்களுக்கு சகல சத்தியத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படியே விட்டு விடாதீர்கள். தினமும் காத்திருந்து அவரோடு கூட உறவாடுங்க. இந்த பரிசுத்தாவின் உங்களுக்குள் இருக்கும்போது நவமான பாஷைகள் அந்நிய பாஷைகளிலும் ஆவியானவர் உங்களுக்குள் விண்ணப்பம் பண்ணும்போது தேவனோடு அவர் ரகசியம் பேசுகிறார். விட்டு கொடுக்காதீங்க. இந்த நல்ல வாய்ப்பை உங்களை அவரு பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காதீங்க. உங்களுக்குள் பரிசுத்தன் வாசம் பண்ண விரும்புகிறார். விரும்பின உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அவருடைய ஆலயமாக வைத்திருக்கிறபடியால் இந்த பரிசுத்தாவினருக்கு விட்டு கொடுங்க. உங்களை தேவன் பூமியில உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தி நமக்கு பெற்றுட்ட பரிசுத்தாவியனவரை துக்கப்படுத்தார்கள். இன்றைக்கு பரிசுத்தாவினை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள் என்றால், நவமான பாஷை அந்நிய பாஷைகளை ஆவியானவர் நாவல் வைத்து பற்பல பாஷைகளை பேசியிருந்தீர்கள். தினமும் ஆவியானவருக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் முழங்கால் படிட்டு அதே அந்நிய பாஷைகளை பற்பல பாஷைகளை பேசுங்கள். இன்னும் அதிகமாய் அபிஷேகத்தை நிரப்பப்படுவீர்கள். அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் அடுத்த லெவலுக்கு ஆவியானவர் கொண்டு செல்வார். அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட மனுஷன் சகல வியாதியிலிருந்து நோயிலிருந்து விடுவிக்கப்படுவார். உங்க மேல யாரும் கை வைக்க தேவையில்லைங்க. உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரே வாக்கு கடந்த பெருமைச்சோடு உங்களுக்காக விண்ணப்பம் படி உங்களை விடுதலையாக்குவார். பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவினை காற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, காத்திருந்து இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு காத்திருந்து பெற்றுக்கொண்ட நீர் கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அத்தனை வரையும் ஆவியானவரை வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்த இந்த ஜெபம் ஒவ்வொருவரும் எந்த தேசத்திலிருந்து எந்த வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள் அந்த அக்கினி மயமான பரிசுத்தாவின் வல்லமையினால் அக்கினி அபிஷேகத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, தொடர்ந்து ஒவ்வொருவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வருகிற வருடம் முழுவதும் பரிசுத்தாவிகள் வழிநடத்த இவர்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.